சரி, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். உங்களை யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 17வது நாள், ஆமாதானங்க, 17வது நாளில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஸோ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். நேற்றைய தினத்தில் நம்ம எருசலேமுக்கு நடந்த நிலைமை என்ன, யூதர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து 40 வருஷத்துக்கு பின்னாடி வந்த அந்த யுத்தத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் என்ன, அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வேதனையான சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் மாறல. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசம் யுத்த பூமியா இருக்குதுன்னு பார்க்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்களை கொத்து கொத்தாய் யூதர்களை சாவடித்த வரலாறு நம்ம பார்த்தோம். அநேக தேசத்தில் துரத்தப்பட்டவர்களாய், அவர்களை நிராகரிக்கப்பட்டவர்களாய், அவர்களை அடிக்கப்பட்டவர்களாய், எவ்வளோ கொடுமைக்குள்ளாய் ஆளானவர்களாய் அவர்கள் மாறினான்றது நம்ம என்ன பண்ணோம், நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். இவைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நான் சொன்னேன் என்றால், அவர்கள் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் சொல்லிட்டு பிலாத்து தன்னுடைய கரங்களை கழுவுகிறார். இந்த குற்றமற்ற ரத்தத்துக்கு நான் பாத்திரவான் அல்ல, இந்த ரத்தப்பழி என் மேல வரக்கூடாதுன்றதுக்காக நான் கையை கழுவுறேன்னு பிலாத் சொல்லும் போது அவங்க ஒரு வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க, உங்க மேல வரலினா பரவாயில்ல, இந்த ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று அந்த சாபத்தை இவங்க கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த சாபத்தின் விளைவாய்த்தான் யூதர்கள் மகா துயரத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள், இன்னைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்னைக்கு முடியும்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரைக்கும் யூதர்கள் நிச்சயமா கஷ்டப்படுவாங்க, நிச்சயமா அநேக மக்களால் புறக்கணிக்கப்படுவாங்க, நிச்சயமா அவங்க அடி வாங்குவாங்க, நிச்சயமாகவே அங்க என்ன சொல்றது, யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லவே இல்லை. சத்தமா அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. சோ இந்த சம்பவத்துல ஒரு துயரமான காரியம் என்னன்னு கேட்டா, இந்த இஸ்ரவேல் அழிஞ்சது, அவங்களை அடிச்சதெல்லாம் அது வேதனையா இருந்தாலும் இதை விட ரொம்ப முக்கியமான துயரம் என்னன்னு கேட்டா, அவங்க தேவாலயத்தை கொளுத்திடுறாங்க, எரிச்சிடுறாங்க. நான் சொன்னேன் 2 வாரம் கிட்ட அந்த தேவாலயம் எரிஞ்சு கொண்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுதான் ரொம்ப துயரமான சம்பவம். அந்த சம்பவத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். எருசலேமுக்குள்ள இருக்கிற அந்த தேவ ஆலயத்தை குறித்து நம்ம கொஞ்சம் நேரமாய் இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நீங்க நினைக்காதீங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தான். இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஏன் இதை பேசணும் நான் டிசைட் பண்ணா, இயேசு கிறிஸ்து குருத்தோல் ஞாயிறு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கால வேளையில இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல பவனி வந்தார் எருசலேமுக்குள்ள. பவனி மாலை பொழுது அவர் ஒலிவமலைக்கு போகிறார். ஒலிவமலைக்கு போயிட்டு ஒலிவமலை மேல இருந்து இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமை ஒரு ஃபுல் வியூ பண்றார். அது அங்க நடந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கலாம். ஓகே, கவனிங்க. லூக்கா 19வது அதிகாரம் 41ல இருந்து இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அவர் என்ன பண்ணாரு, கண்ணீர் விடுகிறார். ஏன் எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விடுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபக்க போகிற காரியங்களெல்லாம் அவர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். இயேசுடைய கடைசி வாரமாக இருக்கிறது இது. இந்த 19 குருத்தோல் ஞாயிறு என்றால் இன்னும் 4 நாள்ல இயேசுவை சிலுவையில் அறைய போகிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை. இன்னும் சொல்ல போனா இந்த டைம்லலாம் இயேசு ரொம்ப கோபமாகிறாரு, ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிறார். இந்த சம்பவம் முடிஞ்சு கீழே வந்த உடனே தேவாலயத்தை சுத்தம் பண்றார், அங்க இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறார், டேபிள்களெல்லாம் கவுத்து போடுகிறார், திட்டுறாரு. என்னுடைய தகப்பனுடைய வீட்டை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கல்லர் குகை ஆக்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டார். அப்போ அவர் எமோஷனலா ஒரு விதமான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஒலிவ மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து அந்த முழு இஸ்ரவேல் பட்டணத்தை அவர் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். முழு பட்டணத்தை வியூ பண்றாரு. முழு பட்டணத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அழுகிறார். இயேசு என்ன பண்றார், உண்மையாகவே அழுகிறார். காரணம் என்ன, இந்த எருசலேமுக்கு சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் முன்பாகவே அறிந்தார். இன்னும் 40 வருஷத்துல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாங்க, இந்த ஜனங்களெல்லாம் சாவடிக்க போறாங்க. எல்லாத்தை விட முக்கியமா தேவாலயத்தை அவர்கள் இடிப்பார்கள், தேவாலயத்தை அவர்கள் எரிப்பார்கள், அங்க உள்ள இருக்கிற தேவனுடைய எல்லா காரியத்தை இவர்கள் நாசப்படுத்துவார்கள் என்று இயேசு கிறிஸ்து முன்பாகவே இந்த எருசலேமுக்கு சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் அறிந்து அவர் அழுகிறார். அப்போ இயேசு அழுகிறது வேதத்தில் நம்ம கிட்டத்தட்ட 3 வாட்டி பார்க்கிறோம். இயேசு அழுகிற சம்பவத்தை நம்ம 3 வாட்டி பார்க்கிறோம். முதலாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இயேசு எருசலேமை பார்த்து என்ன பண்ணாரு, கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். 2வதாக இயேசு லாசரு மரித்த பின்னாடி லாசருடைய அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வருகிறாரு. இயேசு வந்த உடனே மார்த்தாலும் மரியாலும் பயங்கரமா அழுகுறாங்க இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பிடித்து கொண்டு. அப்போ இயேசு கண்ணீர் விடுறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீங்க என்ன பண்ணலாம், அதை வாசிக்க முடியும். இந்த 2 இடம் ஆயிடுச்சு. 3வது இடம் இயேசு எங்க கண்ணீர் விட்டார் என்று கேட்டால், கெத்செமனே தோட்டத்தில் அவர் கண்ணீர் விடுவார்.
கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அழுகிறார், கண்ணீர் விடுகிறார். அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த ஒலிவ மலை மேல எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இரண்டாவது லாசருடைய மரணத்தில் இயேசு கண்ணீர் விடுகிறார். மூன்றாவது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுறார். இந்த 3 இடத்துல தான் இயேசு கண்ணீர் விட்டார் என்று நம்ம வேதத்தில் என்ன பண்றோம் பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, இயேசு கண்ணீர் விட்டார் பாத்தீங்களா? இந்த இடத்துல எந்த இடத்துல இயேசு ஒலிவ மலையிலிருந்து கண்ணீர் விட்டாரோ அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த தேவாலயம் பேரு டொமினியஸ் பில்விக் அப்படின்னு சொல்றாங்க. டொமினியஸ் பில்விக்ன்ற ஒரு தேவாலயம், அது ரொம்ப அற்புதமான தேவாலயம். அந்த ஒலிவ மலையில் ரொம்ப அழகான ஒரு தேவாலயம் என்று பார்க்கிறோம். அது பழைய காலத்திலிருந்து அது தேவாலயமாக தான் இருந்துச்சு. ஆனால் 1955 வந்து அந்த தேவாலயத்தை ரினோவேஷன் பண்ணுறாங்க, அதை புதுப்பிக்கிறாங்க. அது புதுப்பிக்கும் போது இத்தாலியிலிருந்து ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு பெரிய சிவில் இன்ஜினியராக இருக்கிற ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறாருன்னா இந்த தேவாலயத்தை டிசைன் பண்ணுறாரு. அவருடைய பேர் என்ன சொல்கிறாங்க? ஆண்டோனி பர்லூசின்றாங்க. அந்த ஆண்டோனி பர்லூசி இந்த தேவாலயத்தை எப்படி டிசைன் பண்ணிக்கிறார் என்றால் கண்ணீரின் வடிவத்திலேயே, ஒரு கண்ணீர் போலவே. அப்படின்னா எப்படி கண்ணீர் ஒரு டிராப் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த டிராப்புடைய டிசைன்லேயே என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அந்த தேவாலயத்தை டிசைன் பண்ணிக்கிறார். அவ்வளோ நேர்த்தியாக அந்த இடத்தை டிசைன் பண்ணிக்கிறார். ரெண்டாவது, அந்த தேவாலயத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் அது உள்ள வந்து செவறுகளுக்கு பதிலாக ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கண்ணாடியை வைத்திருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல நின்று பார்த்தா முழு இஸ்ரவேலும் பார்க்க முடியும் நம்மளால. அந்த ஒரு பெரிய கண்ணாடி வைத்திருப்பாங்க, விண்டோர் போல. அந்த விண்டோர்லேருந்து பார்த்தா அந்த எருசலேம் கம்ப்ளீட்டாக தெரியும். இயேசு எப்படி அந்த முழு எருசலேமும் இந்த இடத்துலேருந்து ஒலிவ மலையிலேருந்து, இந்த ஒலிவ மலையில் தான் கெத்செமனே தோட்டம் கூட இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்து நின்று முழு எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விடுற சம்பவத்தை இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுறாரு. இந்த இடத்த இன்னைக்கும் போகனா அந்த இயேசு பார்த்த எக்ஸாக்டான காரியத்தை இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமாய் நேர்த்தியாய் அந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்தை குறித்து, எருசலேமை குறித்து, இந்த சம்பவத்தை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. மத்தேயு 23 37ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் கீழ் கூட்டி சேர்க்கும் கொள்ள வண்ணமாக எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கவனிங்க, எருசலேமே எருசலேமே, கோழி தன் சட்டைகள் கீழே எப்படி அடைக்கலம் கொடுக்குது அது போல அதே போல தான் இன்னைக்கு அந்த சபையில் ஒரு ஃபுல்ஃபிட் இருக்குமா. அந்த ஃபுல்ஃபிட்டில் கோழியோடைய படத்தை வரைஞ்சி சின்ன சின்ன குஞ்சுகளெல்லாம் வரைஞ்சி அதோடைய சட்டையை விரித்து கொண்டிருக்கிற மாதிரி அது இன்னைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க வரைஞ்சிருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அந்த இடத்துல தான் இயேசு அந்த இடத்தை பார்த்து, தேவாலயத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று பார்க்குறோம். போதும். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. எதை குறித்து? எருசலேமை குறித்து. எருசலேமே எருசலேமே, உன்னிடத்தில் தீர்க்க தரிசிகளை அனுப்பினேன், ஆனால் நீயும் அவர்கள் என்ன செய்த? நீ கல்லெறிந்து கொலை செய்துட்டீங்க அவங்கள. கோழி தன் குஞ்சுகளை எப்படி செட்டையினால பாதுகாக்குதோ அப்படியாகவே உங்களை நான் சேர்த்துக்கொள்ள மனதுள்ளவனாக இருந்தேன். எத்தனை டைம் உங்களை இழுத்து 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 சேர்த்துக்கொள்ள நான் முயற்சி பண்ணாலும் நீங்க தான் என்ன பண்றீங்க? செட்டைகளுக்குள்ள வராம, என்னுடைய சமூகத்துக்குள்ள வராம சிதறடிக்க போறீங்க, தூரமாய் என்னை விட்டுட்டு போகிறீங்க. அதனால உங்களுக்கு வருகிற உபத்திரம், அதனால் நீ சந்திக்கிற காரியம் மகா பெரிதா இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன ஆக்சுவலி நடக்கிறது? இந்த எருசலேமை மையப்படுத்தி தான், இந்த எருசலேமை மையப்படுத்தி தான் இயேசு இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு சம்பவிக்கிற காரியங்கள் அது சாதாரண ஒன்று அல்ல. இது முதல் கொண்டு இஸ்ரவேலர்கள் ஒன்றும் பிரச்சனை சந்திக்காதவங்க இல்ல, அநேக பிரச்சனைகளை அவர் சந்தித்திருக்கிறாங்க. எங்க ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து, ஆபிரகாம் வந்து என்ன சொல்றது, ஒரு சொந்த இடம் இல்லாம ஒரு நாடோடியாய் சுத்தி திரிந்தவனாய் இருந்தான்.
அவனுடைய மகனா இருக்கிற ஈசாக்கு எங்க போனாலும் அவனே என்ன பண்றாங்க, இது ஏன் இது ஏன் இது ஏடன்னு சொல்லிட்டு அமலேக்கில் துரத்தப்படுறது நம்ம பார்க்கிறோம். அவனுடைய மகனா இருக்கிற யாக்கோபு அவன் சொந்த ஊரை விட்டு பதாமரான்னு இருக்கிற லாபானுடைய ஊருக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். லாபானுடைய ஊர்ல இருந்து மறுபடியும் புள்ள குட்டிங்களோட 2 பரிவாரத்தோட வருதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவங்க சந்ததி எல்லாம் போய் எகிப்துல செட்டில் ஆகுறாங்க. 12 கோத்திரம் அங்க 400 வருஷம் அடிமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்கு வராங்க. கானான் தேசத்துல மறுபடியும் பாவம் பெருகினபடியால கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேல் ஆசிரியர் கையிலையும் இந்த யூதயாவை பாபிலோன் கைக்கும் கொடுக்கிறது பார்க்கிறோம். அங்கிருந்து மறுபடியும் வராங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சந்தித்திருக்காங்க. ஆனா எங்க போனாலும் ரிட்டர்ன் வந்துருவாங்க. எங்க போனாலும் ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஆனா இப்போ பாருங்களேன், இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் இவங்களை ரிட்டனே வராத அளவுல சிதறடிக்கப்பட்டார்கள் என்று நான் சொன்னேன். நான் அதுதான் சொன்னேன் நேத்து ஒரு ஹிஸ்டரியை. அன்னைக்கு இயேசு கிபி கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷம் இஸ்ரவேலர்களை, இந்த யூதர்களை 11 லட்சம் யூதர்களை சாவடிச்சாங்க. 20 லட்சம் யூதர்களை 72 நாட்டுக்கு என்ன பண்ணாங்க, நாடு கடத்தினாங்க. எப்படி அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள், வேலைக்காரர்களாக விற்கப்பட்டாங்க. உங்களுக்கு ஒரு தேசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிதறடிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு சிதறடிக்கப்பட்ட யூதர்களை தான் 1948 மே 15 அவங்க இஸ்ரேவேல்ன்ற ஒரு நாட்டையே உருவாக்குறாங்க. ரொம்ப நாளாக கேட்டு கடைசியாக அவங்களுக்கு பாலஸ்தீன் கிட்ட அந்த இவங்களுடைய வாக்குத்தத்த பூமியாக இருக்கிற அந்த இஸ்ரேவேல் பூமியை அவர்களுக்கு மறுபடியுமாய் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்ரேவேல் யூதர்களுடைய கண்ட்ரோல் இருக்குதான்னு கேட்டால் யூதருடைய கண்ட்ரோல் இல்லவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த இஸ்ரவேல்ன்றது ஒரு சாதாரண ஊர் அல்ல. நான் முன்பாகவே சொன்னேன், இஸ்ரவேல்ன்ற ஒரு பேர் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் சாலேம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த சாலேமுடைய அரசன் யார் இருந்ததுன்னு கேட்டால் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரு? மெல்கிசேதேக் இருக்கிறார். அந்த மெல்கிசேதேக்குடைய ஊரா இருக்கிற சாலேம் அப்படின்ற ஊரை தான் பின்னாடி அது எருசலேமாய் மாறப்படுது. தாவீது ராஜாவா இருக்கும்போது தான் எருசலேமை அவர் கேபிட்டல் சிட்டியாக மாத்துகிறார். இஸ்ரவேலுடைய தலைநகரம் எது? எருசலேம். இப்போ இல்லை, அப்போ தாவீது வாழ்ந்து காலகட்டத்தில் அந்த எருசலேம் தாவீதின் பட்டணமாக அவர் என்ன பண்ணார், சிட்டி ஆஃப் டேவிட்னு தாவீது அதை மாத்துகிறார். அவ்வளோ பெரிய வரலாறு உள்ள இந்த எருசலேமை பின்னாடி என்ன நடக்குது, இயேசு காலகட்டம் வரைக்கும் இது யூதருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆனால் இயேசு காலகட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வருது. உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் எதை மையம் வைத்து தான் நடக்குதுன்னு கேட்டால் எருசலேமை சுற்றி தான். அதுதான் பாருங்க, நம்ம பார்த்து மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறோம் பாருங்களா. இந்த மிடில் ஈஸ்ட், கல்ஃப் எல்லாம் இருக்குது. இந்த அரபு கண்ட்ரிஸு, பாலஸ்தீனு, எருசலேமு, அப்புறம் அங்கே அந்த சைடு போனால் நம்ம எப்படி சொல்கிறது, ஈஜிப்ட், எகிப்து, இவைகள் எல்லாம் மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மிடில் ஈஸ்ட்ன்றதை விட உலகத்துடைய மிகப்பெரிய அரசியலுடைய நடு புள்ளி எது தேமாங்க, இந்த எருசலேம் தான். காரணம் என்ன? இனி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற யுத்தம் எல்லாம் வேற ஒரு அஜெண்டா, வேற ஒரு நோக்கம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதோடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு கேட்டால், எருசலேம் யாருக்கு சொந்தம், அதுதான் நோக்கமே. என்ன எப்படி காரணம் என்னன்னு கேட்டால், எருசலேம் ஏன் அவ்வளோ முக்கியமாயிடுச்சுன்னு கேட்டால், எருசலேமில் மிக முக்கியமான 3 மதத்துடைய புனித இடமாய் கருதப்படுகிறது எது? எருசலேம். இந்த எருசலேமுடைய முதலாவது எது ரொம்ப பரிசுத்தமான இடம் சொல்லப்படுது என்றால், யூதர்களுக்கு பரிசுத்தமான இடம் எது? எருசலேம் தான். எருசலேம்ல தான் சாலமோன் கட்டின முதல் தேவாலயம் இருந்தது. எருசலேம்ல தான் செருபாபேல் கட்டின 2வது தேவாலயம். அந்த சாலமோன் கட்டின அதே இடத்துல செருபாபேல் என்ன பண்ணாரு, கட்டுகிறாரு. இயேசு இருந்த காலகட்டத்தில் அதை ஏரோது என்ன பண்ணாரு, ரெனோவேஷன் பண்ணாரு பார்க்குறோம். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கு ஒரே தேவாலயம். அந்த ஒரு தேவாலயம் எங்க இருக்குன்னு கேட்டா எருசலேம்ல இருக்குது. அந்த எருசலேம்ல இருக்கிற தேவாலயம் இன்னைக்கு தேவாலயம் இல்லை. ஒருவேளை எருசலேம்ல தேவாலயம் இருக்குது, நான் பார்த்துருக்கிறேன், இந்த கேலண்டர்லாம் வருது, அந்த ஒரு ரவுண்டா கோல்டன் கலர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவாலயம் இல்லை. இன்னைக்கு தேவாலயம் எப்படி இருக்குன்னா, இடிக்கப்பட்டு ஒரே ஒரு செவுரு தான் இருக்குது. இஸ்ரேலுடைய தேவாலயம் ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு எல்லாமே இடிக்கப்பட்டது. அது இயேசு மரித்து 70வது இயேசு வாழ்ந்த AD 70 எல்லாமே இடிக்கப்பட்டு ஒரே ஒரு செவுரு மட்டும் தான் இருக்குது. அந்த செவரை தான் போய் யூதர்கள் என்ன பண்றாங்க, இடித்து கொண்டு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது முஸ்லிம் மதம். இயேசு கிறிஸ்து மரித்து 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் முஸ்லிம்ன்ற ஒரு மதமே தோன்றுது. முகமது நபிக்கு அவர் ஒரு தரிசனத்தை பெறாரு. என்ன தரிசனம் பெறாருன்னு கேட்டால், அவர் படுத்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஒரு தரிசனமோ சொப்பனமோ சொல்லலாம், அவரை தேவ தூதர்கள் கொண்டு போகிறாங்களாம். அப்படி ஆத்துமாவை தேவ தூதர்கள் கொண்டு போகிறாங்க. பரலோகத்தின் அனுபவத்தை அவர் எழுதுறார். எருசலேம்ல இருந்து தான் இந்த தரிசனத்தெல்லாம் தராருன்னு சொல்லிட்டு முகமது நபி இந்த குரான்ல எழுதி வைத்திருக்கிறார்.
எதை பற்றி? எருசலேமை பற்றி. அப்புறம் பின்னாடி இந்த மதத்தை பயங்கரமாக பரப்புன பிறகு அப்போ மக்கா மதீனாலாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவர் சொல்கிறாரு, மக்கா மதீனா மாத்திரம் நம்மளுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் அல்ல, பரிசுத்த ஸ்தலம் அல்ல, என்னை கடவுள் வந்து எந்த இடத்துலேருந்து பரலோகத்துக்கு கொண்டு போனார் என்றால் எருசலேம்லேருந்து தான் கொண்டு போனார். அதனால எருசலேம்ல ஒரு மிகப்பெரிய மஸ்ஜித் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய மசூதியை அவங்க கட்டுறாங்க. காரணம், அந்த இடத்துல தான் நம்முடைய முகமது நபியை கடவுள் கொண்டு போனாருன்ற ஒரு நம்பிக்கை காரணத்தின் நிமித்தம். அப்போ முஸ்லீமை நீங்க கேட்டு பாருங்க, மக்கா மதீனாக்கு நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான புண்ணியஸ்தலம் எதுன்னு கேட்டா அவங்க எருசலேம்ல இருக்கிற அந்த இடத்தை தான் அவங்க புண்ணியஸ்தலமாய் பார்ப்பாங்க. இதை விட அடுத்தபடியாக கிறிஸ்தவம், இந்த கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு புண்ணியஸ்தலம் என்று சொல்லலாம். அதுவும் எங்க இருக்குன்னு கேட்டா எருசலேம்ல தான் இருக்கு. நான் சொன்னேன், எலினா வந்து கான்ஸ்டான்டியோடைய அம்மா. அந்த எலினா வந்து 323 அப்படின்னா முஸ்லிம் மதம் தோன்றதுக்கு முன்பாகவே 1வது நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் வந்துடுச்சு. கிறிஸ்தவம் வந்து 300 வருஷத்துக்கு அப்புறம் எலினா அந்த இடத்தெல்லாம் போய் சந்திக்கிறாங்க. வசனத்தை வைத்து இயேசு எங்க பிறந்திருப்பாரு, இயேசு எங்க மரித்திருக்கிறாரு, இந்த இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இயேசு மரித்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், இயேசு அடக்கம் பண்ண இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஆமா தானங்க? அந்த இடத்த இவங்க எலினா என்ன பண்றாங்க கேட்டா ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டுறாங்க. அந்த இடம் தான் த சர்ச் ஆஃப் சப்பல்கர்ன்னு சொல்லுவாங்க. The Church of Sepulchreன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடமாய் இன்றைக்கும் அது நம்பப்படுகிறது. ஸோ கவனிங்க, உலகத்தில் பெரும் தொகையா இருக்கிறவர்கள் யார் என்றால், எந்த மதம் பெரிய பெரிய மதம் என்றால் கிறிஸ்தவம் தான். கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான இடம் எது? இந்த எருசலேமை தான். நீங்க நம்ப மாட்டீங்க, வரலாறு நீங்க போய் படிச்சீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. பின்பாக 700-800 காலகட்டத்தில் ஏடி கிறிஸ்துக்கு பின்னாடி 800வது வருடங்களில் வந்து ஒரு பிரச்சனை தொடங்குது. என்ன பிரச்சனை தொடங்குது அப்படின்னு கேட்டா, எருசலேமை வேற ஒரு யாரோ பிடிச்சிட்டாங்க. வேற யாரும் வந்து பிடிச்சதுனால இந்த எருசலேமை எப்படியோ பிடிக்கணுன்ற காரணத்துக்காக 200 வருஷம் யுத்தம் நடந்துச்சு தெரியுமா? அந்த யுத்தத்துக்கு பேர் தான் க்ரூசேட் வார்னு சொல்லுவாங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க, ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸா ஒரு வார். அது 200 வருஷம் நடந்துச்சு. அந்த 200 வருஷத்தினுடைய நோக்கம் என்ன? எருசலேமை பிடிக்கணும். எருசலேமை கிறிஸ்தவர்கள் பிடிப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் யாருன்னா முஸ்லீம் ராஜா வந்து சண்டை போட்டு அவங்க அந்த இடத்த பிடிச்சிடுவாங்க. மறுபடியும் இவங்க பிடிப்பாங்க, அப்ப அவங்க வந்து சண்டை போடுவாங்க. இவங்க இதை மாறி 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 தேவாலயத்தில் இதுக்குன்னு காசு கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம இயேசு பிறந்த இடம், நம்ம இயேசு மரித்த இடத்துல வேற ஒருத்த ஆளுகை பண்றா, அந்த இடத்த நம்ம தான் உரிமை பாராட்டணும், அந்த இடத்துல நம்ம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 200 வருஷம் க்ரூசேட் வார் ஆகி 1050வது வருஷம் தான் க்ரூசேட் வார் கூடிய முடிவுக்கு வந்துச்சு. அந்த 200 வருஷத்துல பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்துச்சு. எருசலேமை சுத்தி தான் உலக அரசியல் இருக்குது, எருசலேமை சுத்தி தான் உலகத்தின் மிகப்பெரிய சண்டைகளை நடந்து கொண்டிருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல இன்னைக்கும் எருசலேம் ரொம்ப 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 முக்கியம். யாருடைய கரங்களை போகுது? கடைசி வரைக்கும் யூதர்கள் விடவே மாட்டாங்க. இது எங்களுக்குரிய இடம். அவங்க நீங்க நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இந்த பூமி அழியறதுக்குள்ள யூதன் கண்டிப்பா அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டுவான், பிரம்மாண்டமா தேவாலயத்தை கட்டுவான். மற்ற மதத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் கண்டிப்பா அவன் இடிப்பான். அந்த முஸ்லீம் மசூதியை இடிப்பான், முடிஞ்சா அந்த கிறிஸ்தவருடைய சர்ச்சை இடிப்பான். அந்த தேசம் அவங்களுக்கு தான் சொந்தம், எங்க கடவுளுடைய சபை தேவாலயம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இடிக்கப்பட்ட தேவாலயத்தை மறுபடியும் அவன் கட்டுவான். அதுக்கு வேற அதுதான் முடிவா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்ப கவனிங்க, இயேசு இந்த எருசலேமை பார்த்து என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார். இந்த எருசலேமுக்கு சம்பவிக்கிற காரியங்கள், இந்த தேவாலயத்துக்கு சம்பவிக்கிற காரியங்களை நேத்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த எருசலேம் மிக முக்கியமாய் பார்க்கப்படுற ஒன்று, இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒன்றா இருக்குது இந்த எருசலேம். அது மாத்திரம் இல்லாமல் அங்க இருக்கிற தேவாலயம், உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் ஒரே ஒரு தேவாலயம் என்றால் அது ஒன்று தான். அந்த தேவாலயம் சாலமோனுடைய காலகட்டத்திலிருந்து ரொம்ப புனிதமாய் பார்க்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது என்று பார்க்கிறோம். அந்த தேவாலயம் சும்மா ஒன்றும் கட்டலங்க, அதை ரினோவேஷன் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் ஏரோது என்கிற ஒரு மனுஷன் தான் அந்த தேவாலயத்தை என்ன பண்றான்? கட்டுகிறான். எத்தனை வருடம் கட்டுறான்னு கேட்டா கிட்டத்தட்ட 46 வருஷம் கட்டுறான். 46 வருஷம் தேவாலயத்தை கட்டுறான். இந்த கட்டடம் எப்படின்னா உலகத்தில் இருக்கிற மாபெரும் பட்டணங்கள் இருந்து, எங்க ஜெர்மன்ல இருந்து, இத்தாலியில இருந்து, பிரான்ஸ்ல இருந்து பெரிய பெரிய கற்களை கொண்டு வரான். பயங்கரமான மொசாக் கல்லுகளை அவன் கொண்டு வரான், மார்பிள்ஸ் அவன் கொண்டு வரான். மிக பொருள் செலவுல அன்றைய தினத்துல இயேசு வாழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா அது எருசலேம் தேவாலயம் தான் சொல்றாங்க.
இன்னைக்கு அதோடைய மதிப்பு, அமெரிக்கா ஆர்கியாலஜிஸ்ட் போயிட்டு அதோடைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க 3 ட்ரில்லியன் வரமா பாருங்க. 3 ட்ரில்லியன் சொல்கிறாங்க, பில்லியனை விட அதிகம். ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் வரமா. அந்த 3 ட்ரில்லியன்னா நம்முடைய பணத்தில் கணக்கு போட்டால் அது எவ்வளோ கூட தெரியல, எத்தனை ஜீரோ போடுறது கூட நம்மளுக்கு தெரியல பாருங்க. அவ்வளோ பணம், அவ்வளோ பொருள் செலவில் அன்னைக்கு தேவாலயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அதை கட்டியிருக்கிறாங்க என்று பார்க்குறோம். இவர் என்ன செய்தார் என்றால், ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் எழுதுறாங்க, எப்படி எழுதுறாங்க கேட்டால், ஒரு மனுஷன் ஏரோது கட்டின தேவாலயத்தை பார்க்கவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் அழகுக்கு அர்த்தமே அவனுக்கு தெரியாதான் கண்டிப்பாக. காரணம் என்ன, அவ்வளோ அழகான அந்த தேவாலயம் ஃபுல்லும் மார்பிள்ஸில் கட்டி அந்த மேலே இருக்கிற அவைகளெல்லாம் பொன்னினால் மொழுகினானா இந்த ஒலிவ மலையிலிருந்து சூரியன் அப்படியே மேலே ஏற 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 அந்த சூரியனுடைய வெளிச்சம் அந்த மார்பிள் கல் மேலேயும் அந்த கோல்டு மேலேயும் படும்போது அதை பார்த்தா கண்ணெல்லாம் அப்படியே கூசமா, அப்படியே சும்மா பல இருக்குமா அந்த தேவாலயம். அவ்வளோ அழகான தேவாலயம். இன்றைக்கி அதோடைய ஒரே ஒரு செவரு மாத்திரம் தான் இருக்குது. இன்றைக்கி அந்த இடத்துக்கு போனால் நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல வந்து ஆர்கியாலஜி, இஸ்ரேல் ஆர்கியாலஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பள்ளத்தை தோண்டியிருக்காங்க. வர ஜனங்களுக்கு இதோடைய அஸ்திபாரத்தை காண்பிக்கும்படியாய் கிட்டத்தட்ட 70 அடிக்கு உள்ளோ என்ன இருக்குது, ஃபவுண்டேஷனுக்கு தான். அதை ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு அதை காமிக்கிறாங்க. அவ்வளோ கீழே போயிட்டு 70 அடியில் ஒரு கல் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னா 40 அடி அகலம். எவ்வளோங்க, 40 அடி லென்த்து, அப்புறம் 15 அடி நிகழம் அகலம். நிகழம் வந்து 40 அடி நிகழம், 15 அடி அகலம், 12 அடி உயரம். ஒரு கல், அந்த மாதிரி கல்லில் தான் ஃபவுண்டேஷனே போட்டுக்கிறாங்க. அதோடைய ஒரு கல் வந்து அது குறைஞ்சபட்சம் 100 டன் இருக்குமா. எவ்வளோ, 1000 கேஜி தான் ஒரு டன்னு. அப்போ 100 டன்னுனா எத்தனை லட்சம்ன்றது நீங்கள் கணக்கு. அவ்வளோ வெயிட்டாக இருக்குமா ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு கல் மேலேன்னு வச்சுக்காதுங்க, அதில் தான் ஃபவுண்டேஷன் போடும். அப்போ எவ்வளோ பெருசு பாருங்க. அந்த தேவாலயத்துடைய எங்கே கட்டியிருக்கான்னு கேட்டால் அது வந்து டெம்பிள் மவுண்டன் சொல்கிறாங்க. அப்படின்னா தேவாலயத்தின் மவுண்டனா மலை, தேவாலயத்தின் மலைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 33 ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே அவ்வளோ பெரிய அந்த இடத்துல தேவாலயத்தை நல்லா பிரம்மாண்டமாக தான் கட்டிருக்காங்க. அதோடைய ஃபவுண்டேஷன் ஒரு கல்லே அவ்வளோ பெருசுனா அந்த தேவாலயம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் 2:19, 20, 21. யோவான் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இதுக்கு மேலே வந்து சீஷர்கள் சொல்கிறாங்க, தேவாலயத்தை பார்த்து, ஆஹா இந்த தேவாலயம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயத்தின் மகிமையை பற்றி யார் பேசிக்கொண்டிருக்கிறது, சீஷர்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த தேவாலயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, இடித்து போடுங்க, நான் 3 நாள் என்ன பண்ணுறேன், கட்டுறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதை அவங்க சரியாக புரிந்து கொள்ள. இயேசு என்னத்தை சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் தன் சரீரத்தை சொல்கிறார். அவருடைய சரீரத்தை தேவாலயம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அவங்க எதை சொல்கிறாங்க, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுற அந்த கட்டடத்தை சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தின் மகிமை, அந்த தேவாலயம் இழந்ததாய் பார்க்குறார். காரணம் என்ன, தேவாலயம் வெளியெல்லாம் நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது, பல தான் இருக்குது. உள்ளெல்லாம் பயங்கரமான கோட் இருக்குது, ஜென்டல் கோட்டுன்னு இருக்குது, விமென்ஸ் கோட்டு இருக்குது, பிரகாரம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாமே இருக்குது. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லை. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? சாலமோன் கட்டின தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஷக்கீனா மகிமை இருந்துச்சு. ஆனால் இவங்க கட்டின தேவாலயத்தில் 2வது வாட்டி தேவாலயத்தை கட்டினாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ள என்ன இல்லைன்னு கேட்டால் உடன்படிக்கை பெட்டி இல்லை, தேவனுடைய ஷக்கீனா மகிமை இல்லை. இல்லாததால் தான் இயேசு என்ன சொல்றாரு, வெளியே ரொம்ப அழகாக தான் இருக்குது, ஆனால் உள்ள இருக்கிற மகிமை இப்போ இல்லை. அப்போ இது இல்லைப்பா தேவாலயம், இப்போ தேவனுடைய மகிமை உடையவனா யார் இருக்கிறது, நான் இருக்கிறேன், நான் தான் தேவாலயமா இருக்கிறேன். இந்த ஆலயத்தை நீங்கள் இடிப்பீர்கள் என்றால் 3 நாள்ல நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்றார். இந்த இடத்துல தான் சபைக்கான ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இருக்குது பாருங்க. என்னன்னு கேட்டா, சபை என்றால் அது கட்டிடம் அல்ல, சர்ச் என்றால் அது என்ன, கட்டிடம் அல்ல. இந்த கட்டிடங்கள் ஒரு நாள் இடிந்து போயிடும். தேவாலயம் பிரம்மாண்டமா கட்டினாங்க, 46 வருஷம் கட்டினாங்க, ஆனா 2 வாரத்தில் அதை இடிச்சு போட்டாங்க.
ஏன்னா அது அழிவுக்குரிய ஒன்று, அழியாத ஒரு தேவாலயம் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்து தான் பவுலுக்கு வெளிப்பாடு கொடுத்து சொல்றாரு, இப்போ இயேசு மாத்திரம் தேவனுடைய ஆலயம் அல்ல, நாமும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கண்ணீர் விட்ட காட்சியை பார்த்தோம். எருசலேமுக்கு சம்பவிக்கிற காரியங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்தார். இதுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு, நம்ம அங்கேருந்து நம்ம நாளைக்கு தொடங்கலாம். இயேசு பிலாத்துடைய அரண்மனைக்கு வெளியே இந்த கபக்தா என்ற ஒரு இடத்துல இருந்து சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அந்த போகிற வழியில் என்ன ஆச்சு, கொல்கதா மலையில் என்ன ஆச்சுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.